வணக்கம் ஃப்ரெண்ட், டிஎன்பிசியில் அப்டேட் பண்ணியிருக்கிற புது குரூப் 4 சிலபஸ் படி நம்ம சேனலில் டெஸ்ட் பேட்சஸ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சஸ் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். இன்றைக்கி 5வது தேர்வு. இதுக்கு முன்னாடி 4 டெஸ்ட்டு தமிழுக்கு மட்டும் எழுதியிருக்கோம். இந்த 5வது டெஸ்ட்டில் தமிழையும் மேக்ஸையும் சேர்த்து இன்றைக்கி காலையில் தேர்வு எழுதியிருந்தோம். இப்போ அதுக்கான கீ ஆன்சரை பார்க்க போகிறோம். இந்த தேர்வில் என்னென்ன பார்த்துருந்தோம்னா அழகு 2, அதாவது யூனிட் 2ல் சொல்லகராதியில் 3வது சப் டாபிக். இன்றைக்கி காலையில் இதை தான் டெஸ்ட் எழுதியிருந்தோம். இப்போ அதுக்கான கீ ஆன்சரை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். ஓகேங்களா, ஒரு சொல்லை வச்சு இன்னொரு சொல் கூட மெர்ஜ் பண்ணி புதுசாக நம்ம ஒரு சொற்களை உருவாக்கணும். ஓகேங்களா, அதுக்கு கொஸ்டின் பாருங்கள், பின்வரும் சொற்களில் புல் என்னும் சொல்லுடன் இணைந்து புதிய சொல்லை தரும் சொல்லை கண்டறிக. புல் கூட வேலி சேர்ந்தா என்ன வரும்? புல்வெளி. அப்போது ஃபஸ்ட்டே கரெக்டாக இருக்குது. மற்ற ஆப்ஷன்லாம் பாருங்கள், புல்கண், புல்கால், புல்கால், இது எதுவுமே பொருந்தாது. சரியான ஆன்சர் என்ன வரும்னா புல்வெளி. அப்போது ஆப்ஷன் ஏ புல்வெளி என்பதே, புல்லுக்கு வெளி என்பதே சரியான இணை. ஓகேங்களா, அதுக்கடுத்து தான் பாருங்கள், பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. நம்ம பேச்சு மொழியில் பேசுகிறத எழுத்து வழக்கில் மாற்ற போகிறோம். ஓகேங்களா, இப்போது ஒசரமாக வளர்ந்துட்டேன். இப்போ என்பது இப்பொழுதுதான் மாறும். ஒசரமா என்பது உயரமாக என்பது மாறும். அடுத்ததாக வளர்ந்துட்டேன் என்பது வளர்ந்து விட்டான் அப்படின்றத மாறும். அப்போ ஆன்சர் என்ன பாருங்கள், இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான். ஓகேங்களா, இது வரை ஒசரமானு இருக்குது, இதுவும் ஒசரமாக இருக்குது, இது உயரமாக இருக்குது, ஆனால் வளர்ந்துட்டான்னு இருக்குது. வளர்ந்துட்டான் என்பது பேச்சு வழக்கு, நம்ம நார்மலாக பேசுகிற வழக்கு, ஆனால் எழுத்தில் அப்படி எழுத மாட்டோம். ஓகேங்களா, வளர்ந்து விட்டான் அப்படின்னு எதுனா தான் கரெக்டாக இருக்கும். அப்போ ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி, இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான். அடுத்த கேள்வி பாருங்கள், சரியான இணைப்பு சொல் தேர்க. இணைப்பு சொல் காயிதே மில்லத்தின் இயற்பெயர் முகமது இஸ்மாயில். ஓகேங்களா, புள்ளி வச்சுட்டாங்க. இது ஒரு தொடர், அதுக்கு அடுத்ததாக ஒரு தொடர் ஸ்டார்ட் ஆகும் போது இந்த 2 தொடரையும் இணைக்கிறதுக்கு ஒரு சொல் தேவை. அந்த சொல் தான் இணைப்பு சொல். ஓகேங்களா, பாருங்கள், காயிதே மில்லத்தின் இயற்பெயர் முகமது இஸ்மாயில் டேஷ் மக்கள் அவரை அன்போடு காயிதே மில்லத் என்று அழைத்தனர். இதுக்கு என்ன வரும்னா ஏனெனில் வராது, இல்லை என்றால் வராது, மேலும் வராது. ஆன்சர் என்னன்னா ஆனால். அவரோட பேர் இயற்பெயர் முகமது இஸ்மாயில், ஆனால் மக்கள் அவரை எப்படி அழைக்கிறாங்க? நம்ம பேச்சு வழக்கில் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க பேர் இது, ஆனால் இவங்களை இப்படி அழைக்கிறாங்க. ஓகேங்களா, இப்போது ஏதாச்சும் ஒரு பேர் எடுத்துக்கோங்களா, பாலுன்னு ஒருத்தர் இருக்கார், அவரோட பட்ட பெயர் ஏதாச்சும் இருக்கும். ஓகேங்களா, பாலு, இவர் பேர் பாலு, ஆனால் இவரை இப்படி அழைப்பாங்க அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம்ல, அதே தான் இங்கே. காயிதே மில்லத்தோட இயற்பெயர் வந்து முகமது இஸ்மாயில், ஆனால் மக்கள் அவரை எப்படி அழைப்பாங்க? காயிதே மில்லத் அப்படின்னு அழைப்பாங்க. ஓகேங்களா, அப்போ ஆன்சர் என்ன வரும்? காயிதே மில்லத். நீங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நீங்களாக ஒரு கிரியேட் பண்ணி ஆன்சர் போட்டாலும் நிறைய கேள்விக்கு சரியான ஆன்சரை போடலாம். நீங்களா அடுத்து பாருங்கள், மீ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? மீனா என்ன? மீனா வான்னு பொருள்படும். ஓகேங்களா, ஒரு மொழியில் மீ என்பது வான்னு பொருள்படும். இங்கே ஆப்ஷனில் வானே இல்லை. ஓகேங்களா, அப்போ வான் இல்லைன்னா வேறு என்ன ஆப்ஷன் கரெக்டாக பொருந்துன்னு பாருங்கள். கரெக்டாக பொருந்துகிற மாதிரி இருக்க ஆப்ஷன் இதில் மாமரம் பொருந்தாது, முகத்தல் பொருந்தாது, முன்னிலை ஒருமையும் பொருந்தாது. வான் என்பது மேலே, வானம் எங்கே இருக்குது? மேலே இருக்குது. அப்போது என்ன வரும்னு பார்த்தோன்னா மீக்கு சரியான பொருள். ஓகேங்களா, ஒரு மொழியில் சரியான பொருளாக எது வரும்னு பார்த்தோன்னா மேலே. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் போவோம். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் பயன்படுத்துக. ஓகேங்களா, ப்ராக்கெட்டில் ஒரு கொஸ்டின் இருக்கும், அதை வந்து நம்ம கரெக்டான இடத்துல அதை ஃபில் பண்ணணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டில் பாருங்கள், குணம் இருந்தால் டேஷ் உண்டு. குணம் இருந்தால் டேஷ் உண்டுன்னு இருக்குது. அந்த டேஷில் மார்க்கம்னு போட்டால் சரியாக வராது. குணம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு வருமா? மார்க்கம்னா வழி. ஓகேங்களா, மார்க்கம்னா வழியின் பொருள்படும். அப்போ பணம் இருந்தால் வழி உண்டு, இதுவும் வராது. அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நிறைய சொல் வழக்கில் இந்த வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த கேள்விக்கு சரியான விடை இதுதான், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஆப்ஷன் சி தான் இந்த கேள்விக்கான விடை. அடுத்து பாருங்கள், உங்கூருக்கு வரேன் என்பது இது வந்து பேச்சு வழக்கு, இதை வந்து சரியான எழுத்து வழக்காக நம்ம மாற்றணும். ஓகேங்களா, கொஸ்டினில் பாருங்கள், உங்களுடைய ஊருக்கு வர்றேன்னு இருக்குது. இப்போ வர்றேன் என்பது பேச்சு வழக்கு, அப்போ இது ஆன்சர் இல்லை. உம்முடைய ஊருக்கு வருகிறேன், இதுவும் ஆன்சர் இல்லை, உம்முடையன்னு இருக்குது. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், உன்னுடைய ஊருக்கு வர்றேன், திரும்பவும் உன்னுடைய என்பதும் பேச்சு மொழி. அடுத்ததாக வர்றேன் என்பதும் பேச்சு வழக்கு, அப்போ இதுவும் ஆன்சர் இல்லை. லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், உங்கள் ஊருக்கு வருகிறேன். ஓகேங்களா, அப்போது இதுதான் சரியான விடை, இதுதான் எழுத்து வழக்கில் இருக்குது. அப்போ 6வது கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் டி. அடுத்து 7வது கேள்வி பாருங்கள், சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. தமிழ் மொழி தான் மிக பழமையான மொழி. தமிழ் மொழி தான் மிக பழமையான மொழி. இது ஒரு சொற்றொடர். ஓகேங்களா, இது ஒரு தொடர். அடுத்ததாக இன்னொரு தொடர் தொடங்குது. இதை இணைக்கிறதுக்கு தான் நம்ம இணைப்பு சொல் பயன்படுத்துகிறோம், ஆல்ரெடி சொல்லிட்டோம். இந்த இடத்துல என்ன வரும்னு பாருங்கள், தமிழ் மொழி மிக பழமையான மொழி டேஷ் தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்றால் காயிதே மில்லத். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா எனவே. தமிழ் மொழி பழமையான மொழி, எனவே என்ன பண்ணணும்னா தமிழை வந்து ஆட்சி மொழியாக அறிவிக்கணும்னு காயிதே மில்லத் அவர்கள் சொல்கிறாரு. அப்போ ஆன்சர் என்ன வரும்? எனவே. ஆனால்னு போட்டு பாருங்கள், ஆனால்னு போட்டோன்னா தமிழ் மொழி தான் மிக பழமையான மொழி, ஆனால் தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும், பொருள் படாது. ஓகேங்களா, இந்த மாதிரி பொருள் பட்டு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகிற சொற்களை தான் நம்ம இந்த இடத்துல சேர்க்கணும். ஓகேங்களா, அடுத்ததாக பாருங்கள், சொற்களை இணைத்து புதிய சொல் அமைக்க. தமிழ் எழுதுன்னு வருமா? வராது. தமிழ் கோல்னு வராது. தமிழ் நீதினு வராது. தமிழ் மொழி,
இந்த சொல் கூட ஆப்ஷனில் இருக்கிற ஏதோ ஒரு சொல்லை இணைச்சு நம்ம ஒரு புதிய சொல்லை உருவாக்கணும். அதுதான் கான்செப்ட். தமிழ் கூட மொழியை சேர்த்தனா தமிழ் மொழின்னு புதிய சொல் உருவாகும். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி மொழி. அடுத்த கொஸ்டினை பார்ப்போம். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. நோயாளன் பிராக்கெட்டில் நோயாளன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் எங்கே இது சரியாக பொருந்தும் அப்படின்னு பார்க்க போகிறேன். வாளால் அறுத்து டேஷ் போல, வாளால் அறுத்து நோயாளன் போல் அப்படின்னு ஒரு மனம் வராது. ஃபஸ்ட்டு இந்த லைனில் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தோன்னா, இந்த கேள்வியே 10ஆம் வகுப்பில் பெருமாள் திருமொழி அப்படின்னு ஒரு செய்யுள் இருக்கும், குலசேகர ஆழ்வாருடையது. அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தோன்னா, பாடல் வரி வரும், வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல். ஓகேங்களா? அதை தான் கொடுத்துருக்காங்க. மாளாத காதல், இந்த இடத்துல நோயாளன் வரணும். ஓகேங்களா? அந்த லைன் அப்படியே எடுத்து கொஸ்டினாக வச்சுருக்கோம். மாளாத காதல் நோயாளன் போல். அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி தான் இந்த கேள்விக்கான சரியான விடை. ஓகேங்களா? குலசேகர ஆழ்வாருடைய பாடல். அடுத்ததாக பாருங்கள், சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. தீயினால் சுட்டப்புண் ஆறிவிடும், டேஷ் கடுஞ்சொல்லால் ஏற்படும் காயம் ஆறாது. மேக்ஸிமம் எல்லாருக்கும் ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்க இதுக்கு. தீயினால் சுட்டாலும் தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்ட விடு, அந்த திருக்குறளை பேஸ் பண்ண ஒரு கேள்வி தான் இது. என்ன வரும்? தீயினால் சுட்டாலும் புண்ணு ஆறிடும். நீங்கள் ஆனால் நம்ம பேச்சு வழக்கில் வருதுங்களா, அதுதான் இங்கே. ஆனால் கடுஞ்சொல்லால் ஏற்படும் காயம் ஆறாது. ஆப்ஷன் பி தான் இந்த கேள்விக்கான சரியான விடை. அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் 2 சொற்களை இணைத்து உருவாக்கப்படாத சொல்லை கண்டறிக. நம்ம 2 சொற்களை இணைத்து ஒரு சொல் உருவாக்குற மாதிரி கேள்விகள் நிறைய பார்த்தோம். புல்வெளி, ஓகேங்களா? இதை சேர்த்து புல்வெளின்னு நம்ம சேர்த்தோம். ஓகேங்களா? இப்போ என்னென்னா, கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் 2 சொல் இணைந்து உருவாக்கப்படாத சொல் கேட்டிருக்காங்க. இப்போ தலைமகன் எடுத்துட்டோன்னா எப்படி பிரிக்கலாம்னா, தலைமகன் அப்படின்னு பிரிக்கிறாங்களா? தலை எழுத்துனா தலை எழுத்து அப்படின்னு பிரிக்கலாம். அதுவே தலை விதினா தலை விதி அப்படின்னு பிரிக்கலாம். ஆனால் தலைவனை பாருங்கள் பிரிக்க முடியாது. அப்போ 2 சொல்லை இணைத்து உருவாக்கப்படாத சொல் இந்த கேள்வியில் எதுனா தலைவன். புரியுதுங்களா? கேள்வியை இப்படியும் கேட்கலாம். அடுத்த கொஸ்டின், எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. பேச்சு வழக்கில் இருக்கிற சொற்றொடரை நம்ம எழுத்து வழக்கில் மாற்ற போகிறோம். உயிர் இருக்கிற வரைக்கும் தப்பு செய்ய மாட்டேன். உயிர் என்பது உயிர்னு வரணும். அப்போ இது இல்லை. உயிர் இருக்கிற வரைக்கும் தப்பு, தப்பு என்பதும் பேச்சு வழக்கு சொல், எழுத்து வழக்கில் தவறுன்னு வரணும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டினில் பாருங்கள், உயிர் இருக்கும் வரை தவறு செய்ய மாட்டேன். அப்போ இது கரெக்டாக இருக்குது. அப்போது ஆப்ஷன் சி தான் இந்த கேள்விக்கான சரியான விடை. அடுத்ததில் உசிர்னு வருது. அப்போ உசிரும் பேச்சு வழக்கு சொல். அப்போ எழுத்து வழக்கில் கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், பொருத்தமான இணைப்பு சொல்லை தெரிவு செய்க. இது புத்தகத்தில் இருக்கிற ஒரு கேள்வி. கருமேகங்கள் வானில் திரண்டன. ஓகேங்களா? கருமேகங்கள் வானில் திரண்டன. அப்படி திரண்டா என்ன வரணும்? மழை பொழியணும். ஆனால் இங்கே மழை பொழியல. அப்போ இது நேர்மறையாக இருக்குது, இது எதிர்மறையாக இருக்குது. அப்போ நேர்மறைக்கு எதிர்மறையாக வந்தால் என்ன பண்ணணும்னா எதிர்மறையான சொல் தான் பண்ணணும். ஓகேங்களா? இங்கே நேர்மறை, இங்கே எதிர்மறையாக வந்திருக்கு. அதனால் நம்ம எதிர்மறையான ஆயினும். நீங்கள் வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா நேர்மறை இணைப்பு சொல்லுக்கு நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். நேர்மறையாக எப்படி ஒரு விஷயத்த, ஒரு சொற்றொடரை நேர்மறையாக எதிர்மறையான்னு கண்டுபிடிக்கிறது, அந்த நேர்மறைக்கு என்னென்ன சொற்கள்லாம் வரும் அப்படின்றதையும் நம்ம போட்டிருக்கோம். எதிர்மறைக்கும் அதே மாதிரி போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், அதுக்கான வீடியோ இருக்குது. இந்த டெஸ்ட்டுக்கான 3 டாப்பிக்கான வீடியோஸ், 3 டாபிக் மட்டும் இல்லை, பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, அதுக்கு அடுத்ததாக ஓர் எழுத்து ஒரு மொழி, இது மாதிரி எல்லா டாப்பிக்குமான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். ஓகேங்களா? பார்க்காதவங்க. கருமேகங்கள் வானில் திரண்டன, ஆயினும் மழை பெய்யவில்லை. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் ஆயினும். அடுத்து பாருங்க, தை மா வீடு நகரம், இச்சொற்களை இணைத்து வரும் புதிய சொற்களில் பொருத்தமுடைய சொல் எதுவென கண்டறிக. பாருங்கள், 4 சொற்கள் இருக்குது. இதை வச்சு நம்ம ஒரு புது சொற்கள் உருவாக்கணும். தை மா அப்படின்னு ஒரு சொல்லே இல்லை. அடுத்து தை வீடு, தை நகரம் எதுவுமே இல்லை. ஆன்சர் என்னென்னா, மாவையும் நகரத்தையும் சேர்த்து மாநகரம். அப்போ ஆன்சர் மாநகரம். அடுத்து பாருங்கள், சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், டேஷ் துன்பப்பட நேரிடும். நம்ம இனிய சொற்களை பேசணும், இல்லைனா துன்பப்பட நேரிடும். நீ நல்லா படிச்சுனா நல்ல நிலைமைக்கு போவ, இல்லைனா கஷ்டப்படுவேன் அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் எல்லார் வீட்லையும் சொல்கிற மாதிரி கூட நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்கலாம். அப்படி அதை கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா இல்லைனா நம்ம சொல்லுவோம். அதுதான் இங்கே எழுத்து வழக்கில். இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். நம்ம இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். அடுத்ததாக, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. படித்தல். ஓகேங்களா? நூலின் பயன் படித்தல். அடுத்ததாக, கல்வியின் பயன் படித்தல், பள்ளியின் பயன் படித்தல், வாழ்வின் பயன் படித்தல். இதுக்கு எது கரெக்டாக பொருந்துனா நூலின் பயன் தான் படித்தல். இது நூலின் பயன் படித்தல் ஆகும். நூலை நம்ம வாங்குறோன்னா அதோட பயனே என்னென்னா நம்ம படிக்கிறதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? வாங்கி வச்சுட்டோன்னா அதெல்லாம் எந்த பயனும் இல்லை. நூல் வாங்கணுன்னா, ஒரு புத்தகத்தை வாங்கினோன்னா அதை படிக்கணும். அப்போ நூலோட பயன் படித்தல் ஆகும். அடுத்ததாக, சரியான இணைப்பு சொல் தருக. தீபாவளி திருநாளில் பட்டாசு அதிகம் வெடித்தனர், டேஷ் காற்று மாசு அடைந்தது. தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிறாங்க, அப்படி வெடித்ததால் என்ன நடக்குதுன்னா காற்று மாசு அடையுது. ஓகேங்களா? காற்று மாசு அடைந்தது. அப்போ ஆன்சர் என்ன வரணும்? தீபாவளி திருநாளில் பட்டாசு அதிகம் வெடித்தனர், அதனால் காற்று மாசு அடைந்தது. பட்டாசு வெடித்ததால் தானே காற்று மாசு ஏற்பட்டது. அப்போ ஆன்சர் அதனால். அடுத்ததாக,
சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கு. மணி, சுவை, அகில், மேகலை, விலங்கு, விண். ஓகேங்களா, இதை வச்சு ஆப்ஷனில் என்ன சொல் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அகில் மணி வராது. அடுத்ததாக மின் மேகலை வராது, மேகலை மணி வராது. மணி மேகலை, ஆன்சர் மணி மேகலை. ஓகேங்களா, 2 சொல்ல வச்சு மணியும் மேகலையும் சேர்த்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா, அடுத்ததாக பேச்சு வழக்கின் எழுத்து வழக்காக மாற்றுக. பேச்சு வழக்கினை எழுத்து. அவன் பாட்டியோட வெளியூர் போயிருக்கான். அவன் பாட்டியோட, ஓகேங்களா, ஒருத்தனோட பாட்டியோட அவன் வெளியூருக்கு போயிருக்கான். அதை தான் இவங்க பேச்சு வழக்கில் அவன் பாட்டியோட வெளியூர் போயிருக்கான்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், அவன் பாட்டியுடன் வெளியூர் போயிருக்கிறான். அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷனே கரெக்டாக இருக்குது. பாருங்கள், அவன் பாட்டியுடன் வெளியூர் போயிருக்கிறான். அடுத்த ஆப்ஷன் எதுக்குன்னு செக் பண்ணுவோம். அவன் பாட்டியோட அப்படின்னு இருக்குது, இதுவும் வராது. அவன் பாட்டியுடன் அப்படியே பேச்சு வழக்கில் இருக்குது. அவன் பாட்டியுடன் இருக்குது, உடன் வெளியூர் போயிருக்கான். அப்போ ஆன்சர் என்ன வரும்? போயிருக்கான்னு இருக்குது. போயிருக்கிறான் என்பது தான் சரியான எழுத்து வழக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ இதுதான் இந்த கேள்விக்கான சரியான விடை. அவன் பாட்டியுடன் வெளியூர் போயிருக்கிறான். அடுத்த கேள்வி பாருங்கள். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல். வாழ்வியல் அறிவை. உங்களை வாழ்வியல் அறிவைன்னு இருக்குது. தமிழ் வாழ்வியல் அறிவை கொண்டுள்ளது. ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது. நாம் வாழ்வியல் அறிவை வாங்க வேண்டும். இது சுத்தமாக மேட்ச் ஆகலை. அடுத்ததாக பாருங்கள், புத்தகங்கள் வாழ்வியல் அறிவை கொடுக்கின்றன. அப்போது இதுதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா பாருங்கள், படித்து பார்த்தாலே சென்டென்ஸும் கரெக்டாக பொருந்தது. இதை விட இது கரெக்டாக பொருந்தது, ஏ விட இது கரெக்டாக பொருந்தது. அப்போ ஆன்சர் இதுவாக தான் இருக்கும். அடுத்த ஆப்ஷன் செக் பண்ணிடுவோம். நல்ல நூல்கள் அறிவை வாழ்வியல் அறிவை நல்வழிப்படுத்துகின்றன. சென்டென்ஸ் ஃபார்மேஷனே கரெக்டாக இல்லை. அப்போ இந்த கேள்விக்கு சரியான விடையாக எது இருக்குன்னா, புத்தகங்கள் வாழ்வியல் அறிவை கொடுக்கின்றன. ஓகேங்களா, ஆப்ஷன் சி தான் இந்த கேள்விக்கான சரியான விடை. அடுத்ததாக தீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்காத பொருள் தேர்வு செய்க. நம்ம ஓரெழுத்து ஒரு மொழிக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல் எல்லாம் கொடுத்துருந்தோம். நம்ம சேனலில் பிடிஎஃப் கூட இருக்குது. அதை பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் தான் இது. ஓகேங்களா, அறிவு, இனிமை, தீமை, இது மூணுமே தீ இந்த ஓரெழுத்து ஒரு மொழியை குறிக்கிற சொல் தான். நம்ம புத்தகத்தில் 42 ஓரெழுத்து ஒரு மொழிக்கு தீனா நெருப்புன்னு மட்டும் கொடுத்துருப்பாங்க. பட் அது இல்லாமல் நிறைய பொருள் இருக்குது. அந்த பொருட்கள் தான் இது அறிவு, இனிமை, தீமை. அடுத்ததாக தீக்கு பொருள் படாத, இங்கே கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? குறிக்காத பொருள் தான் கேட்டிருக்காங்க. அப்போ வலிமை என்பதை குறிக்காது. அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி வலிமை. அடுத்ததாக அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். இந்த கொஸ்டின் அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எத்தனை டைம் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸ்லன்னு. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. ஓகேங்களா, ஆன்சர் என்னன்னா ஏனெனில். அடுத்ததாக திருக்குறள் கருத்தின் அடிப்படையில் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. உலகு என்ன வரும்? கடலின்றி அமையாத ஒரு உலகு வருமா? வராது. பகையின்றி அமையாத உலகு வராது. மழையின்றியும் வராது. நீரின்றி அமையாது உலகு. ஆன்சர் என்ன? இந்த டேஷில் உலகு வரணும். ஓகேங்களா, திருக்குறளோட கருத்தின் அடிப்படையில் நீரின்றி அமையாது உலகு. அடுத்த கொஸ்டின், சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். தேன், மழை, வான், செய், பூ எனும் சொற்களை கொண்டு உருவாக்கினால். கொஸ்டினை இதை படித்ததும் என்ன கேட்டிருக்காங்கன்னு கொஸ்டினை தெரியாமல் வான், மழை கரெக்டாக இருக்குது, இதுதான் ஆன்சர்னு மார்க் பண்ணிடக்கூடாது. இருக்கிற 3 லைன் கொஸ்டினையும் ஃபுல்லாக படிக்கணும். ஓகேங்களா, கொண்டு உருவாக்கினால் வரும் தவறான சொல்லை கண்டறிக. கொஸ்டினை நல்லா கவனிக்கணும். தவறான சொல்லை கேட்டிருக்காங்க. வான்மழை சரியாக பொருந்திருக்கு, பூமழையும் கரெக்டாக பொருந்திருக்கு, தேன்மழையும் கரெக்டாக பொருந்திருக்கு. இதில் பொருந்தாத ஒரே சொல் எதுனா வான் செய். இல்லை, ஆப்ஷன் சி தான் இந்த கேள்விக்கான சரியான விடை. கொஸ்டினை படிக்காமல் அப்படியே சொற்களை இணைக்கணும்னு நினச்சிட்டு வான்மழை கரெக்டாக இருக்குன்னா ஆப்ஷன் ஏவை ஷேட் பண்ணிடக்கூடாது. இல்லை, கொஸ்டினை 2 லைன் 3 லைன் கொஸ்டின் இருந்தாலும் ஒரு டைம் ஆச்சு படிங்க. ஓகேங்களா, ஈஸியாக இருந்தாலும் சரி. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி வான்மழை. அடுத்ததாக எழுத்து வழக்கு தொடரை தேர்ந்தெடு. ரொம்ப தொலைவட்டிலிருந்து வரேன். தொலைவட்டில்னா தொலைவில் இருந்து. ஓகேங்களா, ரொம்ப தொலைவட்டில், இது எல்லாமே பேச்சு வழக்கு. அப்போ இது சரியான விடை இல்லை. இங்கேயும் ரொம்ப தொலைவில் இருந்து வருகிறேன்னு இருக்குது. இதில் ரொம்பன்னு வந்துடுச்சு. அடுத்ததாக இதுவும் ரொம்ப வாரேன் அப்படின்னு இருக்குது. அடுத்த ஆப்ஷன் டி பாருங்கள், அதிக தொலைவில் இருந்து வருகிறேன். அப்போது இதுதான் சரியான எழுத்து வழக்கு தொடர். அடுத்து பாருங்கள், குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது. இதுவும் நிறைய எக்ஸாம்ஸில் டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின். குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, ஆகையால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். ஆன்சர் என்ன வரும்? ஆகையால். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க அந்த வீடியோஸ் இருக்குது நம்ம சேனலில். நேற்றுக்கு ஈவினிங் தான் அப்லோட் பண்ணோம். நேற்றுக்கு நைட்டு. ஓகேங்களா, நேற்றுக்கு நைட்டு அப்லோட் பண்ணியிருந்தோம். பார்க்காத நண்பர்கள் அதை போய் பாருங்கள். அடுத்ததாக அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. இயற்கைன்னு பிராக்கெட்டில் இருக்க இந்த சொல்ல எங்கே நம்ம பொறுத்துனா சரியான பொருள்படும் பார்க்கணும். இங்கே பாருங்கள், இயற்கை உரங்கள் உழவர்களுக்கு தயாரித்து நாம் வழங்க வேண்டும் அப்படின்னு இருக்குது. இது ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. அடுத்த ஆப்ஷனை பார்ப்போம். நாம் இயற்கை உரங்கள் தவிர்த்து நிலம் வளம் காப்போம். அப்போது இது வரவே வராது. இயற்கை உரங்களை தவிர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது தவறான ஒரு சொற்றொடர். அடுத்து பாருங்கள், நாம் உரங்கள் இயற்கை தயாரித்துன்னு எங்கன்னா வருமா? அப்போ இதுவும் கிடையாது. அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், நாம் இயற்கை உரங்கள் தயாரித்து உழவர்களுக்கு வழங்க வேண்டும். கரெக்டாக சென்டென்ஸ் ஃபார்மான ஒரு ஆப்ஷன் எதுனா இதுதான் ஆப்ஷன் டி. ஓகேங்களா, நாம் இயற்கை உரங்கள் படித்தோடனே
ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு கரெக்டாக வருது. பட் அதுக்காக அதுதான் ஆன்சர்னு எடுத்த உடனே நீங்கள் முடிவு பண்ணிடக்கூடாது. அடுத்தடுத்த ஆப்ஷனையும் நீங்கள் கரெக்டாக கவனிக்கணும். ஓகேங்களா? இது ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. பட் ஃபுல்ஃபில்லாக கரெக்டாக பொருந்துகிற ஒரு சொற்றொடர் இயற்கை எதுனா ஆப்ஷன் டி தான். நீங்களே படித்து பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கும் லாஸ்ட் ஆப்ஷனுக்கு ஏக்கும் டிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நாம் இயற்கை உரங்கள் தயாரித்து உழவர்களுக்கு வழங்க வேண்டும். இங்கே இயற்கை உரங்கள் உழவர்களுக்கு தயாரித்து நாம் வழங்க வேண்டும்னு இருக்குது. இல்லை, இதில் கரெக்டாக பொருள் படுற மாதிரி கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. கரெக்டாக பொருந்தினது எதுனா ஆப்ஷன் டி. அடுத்து சரியான இணைப்பு சொல்லினை தேர்ந்தெடுக்க. தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. இதுவும் புக்கில் இருக்கிற ஒரு கொஸ்டின் தான். டேஷ் 2 நாள் மேலும் 2 நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இதுக்கு என்ன வரும்? மேலும் 2 நாட்களுக்கு மழை நீடிக்கும். எல்லா நியூஸில் சொல்லுவாங்க. அதே தான் இங்கேயும் அதே சென்டென்ஸ் தான். மழை பெய்து வருகிறது, மேலும் 2 நாட்களுக்கு மழை நீடிக்கும். ஆன்சர் மேலும். அடுத்ததாக பாருங்கள், சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. நிறைய பேர் என்னப்பா சேர்த்து இதுக்கு கொடுத்து வச்சிருக்கீங்கன்னு கேட்பீங்க. பட் ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அவரைன்னு ஒரு சொல்லு தான், காயின்னு ஒரு சொல்லு தான். அப்போ 2 சொல்ல சேர்த்து புதுசாக ஒரு சொல்ல உருவாக்குறோம், அவரை காயின்னு. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி, அவரைக்காய். அவரைக்காய் இந்த ரா இருக்குது, இங்கே அவரை இருக்குது, இக்கு இல்லை. ஓகேங்களா? அப்போது 3 ஆப்ஷன் இல்லை. ஆப்ஷன் டி தான் இந்த கேள்விக்கான சரியான விடை. அடுத்ததாக எழுத்து வழக்கு தொடரை தேர்ந்தெடு. என் கதை பெருசு. ஓகேங்களா? அப்போ இது பேச்சு வழக்கில் இருக்குது. இது என் கதை பெருசுன்னு இருக்குது. அப்போது இதுவும் வராது. என் கதைன்னு இருக்குது, இதுவும் வராது. ஆப்ஷன் டி பாருங்கள், என் கதை பெரியது. ஓகேங்களா? அப்போது தமிழுக்கான 30 கேள்விகளையும் பார்த்துடும். அடுத்ததாக 10 ரீசனிங் கேள்வி, ஆல்ஃபபெட்ஸ் ஏபிசிடி வச்சு 10 ரீசனிங் கேள்வியை பற்றி நேற்றுக்கு ஒரு வீடியோஸ் போட்டிருந்த ஆல்ஃபபெட்ஸை வச்சு அதை பேஸ் பண்ண மாதிரி தான் இன்றைக்கி ரீசனிங் டெஸ்ட்டு பார்த்துருக்கோம். ரீசனிங் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 9 கேள்விகள், மொத்தமாக 9 கேள்விகள் ஏபிசிடி ஆல்ஃபபெட்ஸை பேஸ் பண்ண மாதிரி. ஒரு கொஷின் வந்து டைமை பேஸ் பண்ண மாதிரி ஒரு கொஷின் வச்சேன். ஏன்னா அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம 5 சம் டெய்லி போட்டலாம், அதுலேயும் அந்த சம் போட்டிருக்கேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவே அந்த சம்மை வைக்கலாம், நான் சம் வச்சுருக்கேன். ஓகேங்களா? போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப எளிமையான ஒரு சம் தான். இப்போது ரீசனிங்க்கு வருவோம். மேக்ஸ் ரீசனிங். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் சீரியஸ். கொடுக்கப்பட்ட தொடரில் விடுபட்ட இடத்தை பூர்த்தி செய்க. ஏ இருக்குது. இந்த மாதிரி ஆல்ஃபபெட்ஸ் வந்தாலே நான் நேற்றுக்கே சொன்னேன் ஏபிசிடி. ஓகேங்களா? ஏபிசிடி நம்ம நம்பர் போட்டு எழுதுவோம். இதை நம்ம ஃபார்வர்ட்லேயும் தெரிஞ்சு வச்சுக்கணும், பேக்வேர்ட்லேயும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இல்லை 26, 25, 24, 23 பேக்வேர்ட்லேயும் தெரிஞ்சு வச்சுக்கணும்னு சொல்லியிருந்தேன். நேற்று ஒரு ஃபோட்டோவும் நம்ம டெலிகிராம் சேனலில் போட்டிருந்தேன். தயவு செஞ்சு அதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா எக்ஸாம்லேயும் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ இந்த சம்முக்கு வருவோம். ஏ அடுத்ததாக பாருங்கள், ஏ இருக்குது. ஏக்கு அடுத்து என்ன இருக்குன்னா டி இருக்குது. ஏக்கு அடுத்து என்ன இருக்குது? டி இருக்குது. அப்போ இடையில் என்னென்ன மிஸ் பாருங்கள், பி சி 2 எழுத்து மிஸ்ஸுங்களா. அடுத்து பாருங்கள், டிக்கு அடுத்து ஜி இருக்குது. அப்போது இ எஃப் 2 எழுத்து மிஸ். அதே மாதிரி ஜிக்கு அடுத்து பாருங்கள், ஜிக்கு அடுத்து எம் இருக்குது. ஜிக்கு அடுத்து எம் இருக்குது, ஆனால் இடையில் ஒரு டேஷ் இருக்குது. அப்போ ஜிக்கு அடுத்து எத்தனை எழுத்து மிஸ் ஆகுனா இங்கே 2, இங்கே 2. அப்போது ஜிக்கு அடுத்து 2 லெட்டர் மிஸ் ஆகணும். அப்போ எஃப் ஜிக்கு அடுத்து ஹெச் ஐ மிஸ் ஆகி அடுத்த எழுத்து இங்கே டேஷில் என்ன வரணும்னா ஜே வரணும். அப்போ ஜேயில் பார்த்தோன்னா 2 ஆப்ஷன் இருக்குது, J4 J7 2 ஆப்ஷன் இருக்குங்களா. 2 லெட்டர் மிஸ் ஆகிருக்கு. இப்போ என்ன ஜேயில் வர ஆப்ஷன் தான் 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அப்போ நம்பருக்கு கம்பேரிசனுக்கு இறங்க போகிறோம். அப்போ 17 இருக்குது, அடுத்ததாக 10 இருக்குது. அப்போ இதுக்கு 2த்துக்கும் டிஃப்ரென்ஸ் 17லேருந்து 7 மைனஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களை அடுத்ததாக பாருங்கள் 10 14. அப்போது 4 ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு லெட்டரில் 7 மைனஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக 4 ப்ளஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு அடுத்த சீரியஸில் -7. அடுத்ததாக -7 பண்ணியிருக்கணும். -7 பண்ணால் என்ன வரும் பாருங்கள், 14ல் 7 போனால் 7. ஆல்ரெடி நம்ம ஜே சொல்லியிருந்தோம். அப்போ ஜே கூட 7 வரும். இது கரெக்டாக நம்ம எப்படி வெரிஃபை பண்ணுறது? இங்கே 7 இருக்குது, இங்கே 4 இருக்குது, 4 கூட அடுத்துல வரலாமேன்னு உங்களுக்கு டவுட் வரும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ இதே சீரிஸை திரும்ப கண்டினியூ ஆகுதான்னு பார்க்கணும். -7 பண்ணிட்டோங்களா. இப்போ 14ல் 7 கழிச்சிட்டோம். அப்போ J7 வந்திருக்கு. இப்போது இந்த 7 கூட 4 கூட்டணும். அடுத்து நம்ம சீரியஸ் படி 4 கூட்டணும். 7 கூட 4 கூட்டணும்னா 11. அப்போது எம்முக்கு 11 வருது. அப்போ சரியான ஆன்சர் என்னென்னா நம்ம கண்டுபிடிச்சது தான் என்ன, J7. புரியுதுங்களா? ஆன்சர் என்ன, J7 என்பதே இந்த கேள்விக்கான சரியான விடை. ஆப்ஷன் ஏலே இருக்குது. அடுத்ததாக பாருங்கள், ஏபிசி ரெப்ரசன்ட் பிஇஜே, தென் சிஇடி ரெப்ரசன்ட். ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3, ஜெட்டில் 26 கொடுத்துருக்காங்க. இப்போது ஏபிசியை என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா ஏபிசியை பிஇஜேன்னு கொடுத்துருக்காங்க, பிஇஜே. இப்போது சிடிஇக்கு என்ன வரும் அப்படின்னு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரியான கொஸ்டின் தான். பாருங்கள், ஏக்கும் பிக்கும் ஏதாச்சும் வித்தியாசம் இருக்குங்களா? ஒரு லெட்டர் மிஸ் ஆகுதா? எதுவுமே மிஸ் ஆகலை. அடுத்ததாக பாருங்கள், பிக்கும் ஈக்கும் இடையில் எத்தனாவது லெட்டர் ஏதாச்சும் மிஸ் ஆகுதுங்களா? சிடி. ஓகேங்களா, 2 லெட்டர் மிஸ் ஆகுது. சிக்கும் ஜேக்கும் நிறைய லெட்டர் மிஸ் ஆகுது. நம்ம நார்மலாக இப்படி தான் நினைப்போம். ஆனால் இந்த சம் எப்படி யோசிச்சு கேட்டிருக்காங்கன்னா, ப்ரொசீஜர் படி நம்ம சால்வ் பண்ணோம்னா ஏ என்பது ஃபஸ்ட்டு லெட்டர், பி என்பது 2வது லெட்டர், சி என்பது 3வது லெட்டர். ஓகேங்களா, இது எல்லாருக்கும் தெரிஞ்சதான். இப்போ என்ன பண்ணோன்னா இந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணணும். 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 1 + 1
2. அப்போ ரெண்டாவது லெட்டர் என்ன பி, கரெக்டாக வருதுங்களா? அடுத்து பாருங்கள் பிக்கு 2, அப்போ 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 4 + 1, 4 + 1 எவ்வளோ 5. அஞ்சாவது லெட்டர் என்ன ஏபிசியில் இ, இல்லை அஞ்சாவது லெட்டர் தான் இ, ஏபிசிடிஇ, அஞ்சாவது லெட்டர் இ, கரெக்டாக வருதுங்களா? அடுத்ததா இந்த சிக்கு வந்தோன்னா சி என்பது மூன்றாவது லெட்டர். இந்த 3 ஸ்கொயர் பண்ணோன்னா 9, எப்பவும் போல் +1 ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணால் 10. 10வது எழுத்தாக என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா ஜே. புரியுதுங்களா? இந்த நம்பரை ஏக்கு பிக்கு சிக்கு அவங்க கொடுத்துட்டாங்க பாருங்கள், வேல்யூவே அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3ன்னு வேல்யூ கொடுத்துட்டாங்க. இது மாதிரி செட் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அப்போ இவங்க இன்டெரக்டாக எதாவது மீன் பண்ணியிருக்காங்கன்னா A1ன்னு இருக்குது, இந்த 1 ஸ்கொயர் பண்ணி அது கூட 1 சேர்த்தா 2 வரும். அப்போ அதுக்கு ரெண்டாவது லெட்டரான பி. அடுத்ததாக ரெண்டாவது பி வந்து ரெண்டாவது லெட்டர். அப்போ 2 ஸ்கொயர் பண்ணால் 4, அதுக்கு ஈக்குவல் என்னன்னா அஞ்சாவது லெட்டர், 4 + 1 அஞ்சாவது லெட்டரான இ. இப்படி தான் இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ணணும். அப்போ இதே மாதிரி பண்ணலாம். இந்த சிடிஇக்கு என்ன வரும்னு பாருங்கள், சிடிஇ சி என்பது மூணாவது லெட்டருங்களா? அப்போது டி ஏபிசிடி வந்து 4வது லெட்டர், இ வந்து 5வது லெட்டர். அப்போது என்ன பண்ண போகிறோம், இந்த 3 ஸ்கொயர் பண்ண போகிறோம். 9 + 1 அப்போ என்ன 10வது லெட்டர் என்ன ஜே. பாருங்கள் எல்லாமே ஜேயில் இருக்குது. அப்போது அடுத்த லெட்டர் நமக்கு தெரியணும். டி பாருங்கள், டி வந்து 4. அப்போது 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 16 + 1 என்ன வரும் 17. 17வது லெட்டர் என்ன ஏபிசிடியில் ABCDEFGHIJKLMNOPQ என்ன வரும் Q. 17வது லெட்டர் Q. அப்போ ஆன்சர் இங்கே என்ன வரணும்னா QJQ. பாருங்கள் JQவில் 2 ஆப்ஷன் இருக்குது. அப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம், அடுத்த லெட்டருக்கு போக போகிறோம். இ வந்து 5வது லெட்டர் ஏபிசிடியில். இந்த 5 ஸ்கொயர் பண்ணனா 25, 25 + 1 ஆட் பண்ணால் 26. இந்த 26 என்பது ஏபிசிடியில் Z, 26வது எழுத்து Z. அப்போ ஆன்சர் JQZ. புரியுதுங்களா? இந்த மாதிரி சால்வ் பண்ணால் தான் இந்த கேள்விக்கு சரியாக ஆன்சர் பண்ண முடியும். கொஞ்சம் கடினம் தான், பட் இதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த மாடல்லையும் நீங்கள் யோசிக்கணும். இப்போ நம்ம ரீசனிங் இந்த மாதிரி சம்லாம் பார்க்குறதுக்கான முக்கிய காரணம்னா, இதே மாதிரி சம் வந்தால் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி நம்ம யோசிக்கவே மாட்டோம். இந்த சம்மை பார்க்காம இருந்தால், இந்த சம்மை புரிஞ்சிக்காமல் இருந்தால் இந்த மாடல் நம்ம யோசிச்சே பார்க்க மாட்டோம். சப்போஸ் எக்ஸாமில் இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்தால் இந்த மாதிரியும் நம்ம யோசிக்கலான்னு உங்களுக்கு அந்த டைமில் தோணும். அதுக்காக தான் ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஓகேங்களா? இந்த மாடல் சம் வச்சது காரணமே அதே தான். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வின் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிஆர்எம், ரன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார். வின் என்பது டிஆர்எம் என்ற வார்த்தையை குறித்தால் ரன் என்பது எதை குறிக்கும்? ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான சம். பாருங்கள், வின் WIN இது என்ன குறிக்குதுன்னு பார்த்தோன்னா DRM. அப்போ டபிள்யூக்கு டினும், ஐக்கு ஆறுனும், என்னுக்கு எம்னு குறிக்குது. இப்போ இதுலேருந்து நம்ம ஏதாச்சும் டேட்டா எடுக்க முடியும்னு பாருங்கள். இந்த ரன்னுக்கு 6 இருக்குது, இதுலேயும் 6 இருக்குது. இப்போ இந்த 6 எதை குறிக்கிறது, ஐயை குறிக்குது. 6 எதை குறிக்கிறது, ஐ. அப்போ ஃபஸ்ட்டு லெட்டர் என்னவாக இருக்க போகுது, ஐயில் பார்த்தா 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? அப்போது அடுத்த லெட்டர் யூ இருக்குங்களா? இதில் நமக்கு எந்த டேட்டாவும் இல்லை, ஆனால் என்னுக்கு டேட்டா இருக்குது. பாருங்கள், வின்னு டேட்டா பாருங்கள், என்னு இங்கே எம். அப்போ என்னுக்கு ஈக்குவல் என்ன, இந்த ரன்னில் இருக்கிற என்னுக்கு ஈக்குவல் எம். அப்போ ஐ இடையில் ஏதோ ஒரு லெட்டர் வரும், அந்த லெட்டர் யூக்கு. ஓகேங்களா? நமக்கு ஐ தெரியும், ஃபஸ்ட்டு லெட்டர் தெரியும், லாஸ்ட் லெட்டர் எம்னு தெரியும், இடையில் இருக்கிற லெட்டர் தெரியாது. பட் நமக்கு அந்த லெட்டர் தெரியணும்னு தேவையில்லை. ஆப்ஷனில் பாருங்கள் IFM, எம் கடைசியாக இருக்கிற ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை IFM. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்தால் டக்குன்னு ஆன்சர் போட்டு அடுத்த சம்முக்கு போயிட்டே இருக்கணும். ஓகேங்களா? உட்காந்து எல்லாத்தையும் கண்டுபிடிக்கக்கூடாது. நமக்கு இதுதான் ஆன்சர்னு தெரிஞ்சுட்டா விட்டுட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போகணும். ஓகேங்களா? ஏன்னா டைம் சேவ் பண்ணி ஆகணும். இங்கே டைம் நீங்கள் எந்தெந்த கேள்வியில் உங்களால் முடியுமோ அதை சேவ் பண்ணிங்கன்னா தான் தெரியாத கேள்விக்கு அந்த டைம் உங்களால் யூஸ் பண்ண முடியும். அடுத்த கொஸ்டின், இந்த கொஸ்டினை பாருங்கள். ஃபைண்ட் த மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் ABBCD DCF DHE. 2 கொஸ்டின் மார்க் இருக்குது. 2 லெட்டர் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில எழுத்துக்களின் அடுத்த 2 எழுத்துக்களை காண்க. நேற்றுக்கு நம்ம கிளாஸில் இந்த சம்மை பார்த்துருந்தோம். ஒன்றும் இல்லை, ரொம்ப எளிமையான ஒரு சம்மு தான். நிறைய லெட்டர்ஸ் கொடுத்துருக்கிற மாதிரி இருக்கும். என்னடா ஏக்கு அடுத்து பி வந்திருக்கு, திரும்பவும் பிஏ வந்திருக்கு, டி வந்திருக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகும். ஒன்றும் இல்லை, இது நீங்கள் 2ஆக பிரிக்கணும். ஏக்கு அடுத்து பி, ஒரு லெட்டர் விட்டு ஒரு லெட்டர் ஜாயின் பண்ணுங்களேன். பாருங்கள், ABCDE. அப்போ லைனாக வந்துருக்குங்களா? ஈக்கு அடுத்து என்ன வரணும், எஃப் வரணும். அப்போ ஒரு லெட்டர் விட்டுனா அப்போ இந்த 2வது கொஸ்டின் மார்க்குக்கு என்ன வரணும்னா எஃப் வரணும். ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் எஃப்க்கு பாருங்கள் 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? அப்போது இந்த லெட்டருக்கு வரணும் பி. 2வது லெட்டர் பாருங்கள் BDFH. அப்போ பிக்கு அடுத்து சி விட்டுட்டு டி வந்திருக்கு, அப்போ சி மிஸ்ஸிங்கு. அடுத்த டிக்கு அடுத்து இ மிஸ் ஆகி எஃப் வந்திருக்கு, எஃப்க்கு அடுத்து ஜி மிஸ் ஆகி இங்கே ஹெச் வந்திருக்கு. அப்போ ஹெச்சுக்கு அடுத்து ஐ மிஸ் ஆகி என்ன வரணும்னா ஜே வரணும். அப்போ ஆன்சர் என்ன, JF. புரியுதுங்களா? 2 சீரீஸாக பிரித்து ABCDன்னு ஒரு சீரீஸ் வரும். இன்னொரு சீரீஸில் கீழே இருக்கிற சீரீஸில் பார்த்தோன்னா ஒரு லெட்டர் சி மிஸ் ஆகுது, இ மிஸ் ஆகுது, ஜி மிஸ் ஆகுது. ஒரு லெட்டர் மிஸ் ஆகி நம்ம சால்வ் பண்ணோன்னா ஜேன்னு நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை JF, ஆப்ஷன் டி. அடுத்ததாக இந்த கொஸ்டினை பாருங்கள்.
இஃப் ஏபிசிடி இஸ் ரிட்டன் as பிடிஎஃப்ஹெச் தென் வாட் வில் பி ரிட்டன் as எம்என்ஓபி. நார்மலான கொஸ்டினுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. கொஸ்டினை நல்லா படிக்கணும். ஏபிசிடி என்பது பிடிஎஃப்ஹெச் என எழுதப்பட்டால் எது எம்என்ஓபி என எழுதப்பட்டிருக்கும். நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ ஏபிசிடின்னு ஒரு சென்டென்ஸ் இது 4 எழுத்து கொடுத்துருக்காங்க, இதுக்கு இது இப்படி தான் நம்ம எடுப்போம். ஏ வந்து பிஆ எழுதியிருக்காங்க, பிஏ வந்து டிஆ எழுதியிருக்காங்க, இப்படின்னு நம்ம நினச்சி அப்படி தான் எடுப்போம். ஆனால் இந்த கொஸ்டினை பாருங்கள், இப்படி எழுதிடுறாங்க. எழுதப்பட்டால் எது எம்என்ஓபி என எழுதப்பட்டிருக்கும். அப்போது இது கொஸ்டின்னு வச்சுன்னா இது ஆன்சர், இதுக்கு இது ஆன்சர்னு நமக்கு கிடைக்குதுங்களா. அப்போ இந்த கொஸ்டினில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆன்சரை நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க. எந்த எழுத்தை வந்து எம்என்ஓபின்னு எழுதியிருப்பாங்க. அப்போது ஏதோ ஒரு 4 எழுத்தை எம்என்ஓபின்னு எழுதியிருப்பாங்க. அந்த எழுத்து என்ன, இந்த ஏபிசிடி இது மாதிரி அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள், புரியாதவங்க ஒரு சிலருக்கு டக்குன்னு புரியும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். பாருங்கள், பிடிஎஃப்ஹெச் நமக்கு 2 இந்த மாதிரி சென்டென்ஸ் கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன நினைப்போம், ஏக்கு பி, பிக்கு டி, சிக்கு இந்த மாதிரி தான் நம்ம கம்பேர் பண்ணி எழுதுவோம். ஆனால் இந்த கொஸ்டினில் என்னென்னா இப்படி எழுதிட்டாங்க, இது ஓகே. ஆனால் அடுத்து அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டின் வந்து இந்த வேல்யூ கொடுத்துட்டாங்க. இந்த வேல்யூ கொடுத்துட்டு இது என்ன வரும், இதை மறைச்சிட்டு நம்மக்கிட்ட இங்கே என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா. அப்போது நம்ம நார்மலாக எப்படி எழுதுவோம், இதுக்கு இதுன்னு எழுதுவோம். ஆனால் இந்த கேள்விக்கு நம்ம என்ன எப்படி எழுதணும்னா இதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே எடுத்துகிட்டு போகணும். பிக்கு ஏ, டிக்கு பி, எஃப்க்கு சி, ஹெச்சுக்கு டி, இப்படி நம்ம ரிவர்ஸில் எடுத்துகிட்டு போனால் தான் இந்த கேள்விக்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். நீங்களா பார்க்கலாமா. இப்போ பாருங்கள், பிக்கு ஏ எழுதியிருக்காங்க. அப்போ அதுக்கு அடுத்த லெட்டரு பிக்கு ஏ, பிக்கு முன்னாடி எழுத்து ரிவர்ஸில் பேக்வேர்டில் எழுதணும்னா பிக்கு முன்னாடி எழுத்து என்ன, ஏ. அப்போது எம்முக்கு முன்னாடி எழுத்து என்ன, எல். ஓகேங்களா. எம்முக்கு முன்னாடி எழுத்து என்ன, எல்எம். ஓகேங்களா. அடுத்ததாக பாருங்கள், டி, அடுத்த லெட்டர் டி இருக்குது. டிக்கு முன்னாடி லெட்டர் என்ன வரும், சி வரும். அப்போது ஒரு லெட்டர் விட்டு அதுக்கு முன்னாடி லெட்டரான பி எழுதியிருக்காங்க. அப்போது ஒரு லெட்டர் விட்டு நம்ம எழுதணும். பாருங்கள், என் இருக்குது, என்னுக்கு முன்னாடி லெட்டர் எம், அதுக்கு முன்னாடி லெட்டர் எல். அப்போது இங்கேயும் அதே தான், ஒரு லெட்டர் விட்டு அடுத்த லெட்டர் எழுதியிருக்காங்க. அப்போது எல். அப்போ 2 எல் வந்துடுச்சு. அப்போ ஆன்சர் என்னவாக இருக்குன்னா இந்த எல்லாக தான் இருக்கும். எதுக்கும் நம்ம அடுத்ததை செக் பண்ணிவிடுவோம். பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, அடுத்த லெட்டருக்கு போவோம். எஃப் இருக்குது, இங்கே எஃப் இருக்குது, இங்கே சி இருக்குது. அப்போது சிக்கும் எஃப்க்கு இடையில் என்னென்ன லெட்டர் வரும் பாருங்க, டி வரும், இ வரும். ஓகேங்களா. 2 லெட்டர் மிஸ்ஸு, 3வது எழுத்தான சிஏ எழுதியிருக்காங்க. அப்போ இங்கே பார்த்தோன்னா ஓ இருக்குது, ஓக்கு முன்னாடி என்ன வரும், என் வரும், எம் வரும். அப்போ அதுக்கு முன்னாடி லெட்டரான எல்லை எழுதணும், எல் தான் வரும். அப்போ ஆன்சர் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் இந்த கேள்விக்கான சரியான விடை. அடுத்தது நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும், பிக்கு 3 எழுத்து முன்னாடிங்களா, டி, இங்கே ஹெச்சுக்கும் டிக்கும் பாருங்கள், டிஇஎஃப்ஜி 3 லெட்டர் மிஸ் ஆகணும். அதே மாதிரி பிக்கு 3 லெட்டர் மிஸ் ஆகுனா பாருங்கள், முன்னாடி என்ன வரும், ஓ வரும், என் வரும், எம் வரும். 3 லெட்டர் மிஸ் ஆகுனா எல். ஓகேங்களா. இப்போது இந்த 4 எல்லை வச்சு சப்போஸ் உங்களுக்கு இதில் கன்ஃபியூஸாக இருந்தால் இப்போ பாருங்கள், எல் ஃபஸ்ட்டில் இது எப்படி எழுதியிருக்காங்க, அதுக்கு அடுத்த லெட்டர் எழுதியிருக்காங்களா, எம். ஓகேங்களா. அடுத்ததாக ஒரு லெட்டர் விட்டு பிக்கு அடுத்ததாக சியை விட்டு டி எழுதியிருக்காங்க. அப்போது எம்மை விட்டுட்டு என்ன எழுதணும். அடுத்ததாக 2 லெட்டர், எல்லுக்கு அடுத்து எம்என் போயிட்டா ஓ. அடுத்ததாக பாருங்கள், எல்லுக்கு அடுத்து 3 லெட்டர் மிஸ் ஆகணும். இதில் எழுதியிருக்க மாதிரி டிக்கு அடுத்து இஎஃப்ஜி மிஸ் ஆகி ஹெச் எழுதியிருக்காங்களா, அதே மாதிரி எழுதினீங்கன்னா எல்லுக்கு அடுத்து எம்என்ஓ மிஸ் ஆகி பி. அப்போது எம்என்ஓபி இங்கே இருக்குங்களா. அவங்க கொஸ்டினில் என்னென்னா இந்த எம்என்ஓபியை கொடுத்துட்டு எல்எல்எல் இந்த இதுவை கேட்டிருக்காங்க. நார்மலாக இதை கொடுத்துட்டு தான் இதை கேட்பாங்க. ஆனால் இந்த கொஸ்டினில் இந்த எம்என்ஓபியை கொடுத்துட்டு இதை கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம ரிவர்ஸில் போகணும். ஓகேங்களா. பேக்வேர்டில் போனால் தான் இந்த கேள்விக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். நம்ம டெய்லி 5 சம்ஸ்லேயே இந்த சம்மை பார்த்துருந்தோம். அதை பார்த்துருந்தவங்களுக்கு இந்த சம் ஈஸியாக இருந்திருக்கும். அடுத்ததாக பாருங்கள், இஃப் கேட் ஈக்குவல் டு ஏபிசி, டாக் ஈக்குவல் டு டிஎஃப். ஏதோ நிறைய கொடுத்துருக்காங்க, பெரிய கொஸ்டின் மாதிரி இருக்கும். பட் ரொம்ப 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 எளிமையான ஒரு கேள்வி. தென் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் வில் பி ஈக்குவல் டு tan by cot. ஏதோ ஃபார்முலாலாம் கொடுத்துருக்காங்க, கஷ்டமான சம்மாக இருக்குமேனு ஒரு சிலர் நினைப்பீங்க. பட் ரொம்ப எளிமையான கேள்வி. கேட் ஈக்குவல் டு ஏபிசி, டாக் ஈக்குவல் டு டிஎஃப் என இருந்தால் tan by cot என்பது பின்வருவனற்றில் எதனை குறிக்கப்படலாம். பாருங்கள், ஒன்றும் இல்லை, கேட்டை என்னவா எழுதியிருக்காங்க, கேட்டை ஏபிசின்னு எழுதியிருக்காங்க. அடுத்ததாக டாகை டிஇஎஃப் அப்படின்னு எழுதியிருக்காங்களா. இப்போ பாருங்கள், சிக்கு ஏ, ஏக்கு பி, டிக்கு சி. அப்போ டிக்கு டி, ஓக்கு இ, ஜிக்கு எஃப். ஓகேங்களா. இதுதான் இப்போ டேனுக்கு நம்ம எழுத போகிறோம். டிக்கு என்ன இருக்குது, டிக்கு சி இருக்குது. அப்போது சி. அடுத்ததாக ஏ இருக்குது, ஏக்கு என்ன இருக்குது, பி, ஏக்கு நேராக பி இருக்குது. அப்போ பி. அடுத்ததாக பாருங்கள், என் இதில் எங்கேயாச்சும் இருக்கா பாருங்கள், என் இதில் எங்கேயுமே இல்லை. அப்போது என்ன அப்படியே என்னன்னு போட்டுக்கோங்க, சிபிஎன். ஓகேங்களா. சிபிஎன் ஒரே ஆப்ஷன் இல்லை, 2 ஆப்ஷன் இருக்குது. சிபிஎன் 2 ஆப்ஷன் இருக்குது. அப்போ நம்ம கீழே கண்டுபிடிச்சி தான் ஆகணும். ஓகேங்களா. சிபிஎன். அடுத்ததாக பாருங்கள், காட், கீழே என்ன இருக்குது, காட்டு. சிக்கு என்ன, ஏ. அப்போது ஃபஸ்ட்டு லெட்டர் ஏ. அடுத்ததாக ஓ, ஓக்கு என்ன இருக்குது, டாகில் ஓக்கு நேராக இ இருக்குது. அப்போ ஏஇ. அடுத்ததாக பாருங்கள், டி, டிக்கு நேராக என்ன இருக்குது, சி. அப்போது சிபிஎன் பை ஏஇசி. ஆன்சர் டி தான் இந்த கேள்விக்கான சரியான விடை. புரியுதுங்களா. ரொம்ப 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 எளிமையான ஒரு கேள்வி.
நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனே எங்கே வரும்னா இங்கே டேனில் எண் இருக்காது ஓகேங்களா. இந்த டேன்னு இருக்குங்களா கொஸ்டினில் எண்ணெய், இந்த எண்ணெய்க்கு வேல்யூ இருக்காது. இந்த எண்ணெய்க்கு என்ன போடுறதுன்னு கன்ஃபியூஸ் ஆகும். அவங்க கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி சிபின்னு 2 வேல்யூ கொடுத்துருப்பாங்க, கீழே ஏஇசின்னு 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணோன்னா இந்த எண்ணுக்கு எதுவும் வேல்யூ கொடுக்கல, அதனால் எண்ணெயே நம்ம எடுத்தோம்னா சிபி எண்ணுன்னு வந்துடும். அப்படி சால்வ் பண்ணனா இந்த கேள்விக்கு சரியான விடை கிடச்சிரும். கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே இங்கே சிபிஏ பை ஏஇசின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி தான் இந்த கேள்விக்கான சரியான விடை சிபிஎன் பை ஏஇசி ஓகேங்களா. அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். இதுவும் நம்ம ரொம்ப ஒரு எளிமையான ஒரு கொஸ்டின் தான், ஒன்றும் இல்லை. 16க்கு அடுத்து 18 வந்திருக்கு, அதுக்கு அடுத்து தான் 2 ஆட் ஆகிருக்குங்களா, அடுத்து தான் 3 ஆட் ஆகிருக்கும். அதுக்கு அடுத்து தான் பாருங்கள் 21க்கு அடுத்து 25 4 ஆட் ஆகிருக்கு, அதுக்கு அடுத்து தான் 5 ஆட் ஆகும், அப்போ 30 வந்துடும் ஓகேங்களா. அடுத்தது டி இருக்குது, இங்கே 30 வந்துச்சு, அப்போது 4 ஆப்ஷன்லையுமே 30 தான் இருக்குது, 3 ஆப்ஷனில் 30 இருக்குது, அப்போ இந்த ஆப்ஷன் வராது. அடுத்ததாக பாருங்கள் டிக்கு அடுத்ததாக இஎஃப் இல்லை, அடுத்ததாக ஜி இருக்குது, அடுத்ததாக அப்போ 2 லெட்டர் மிஸ்ஸுங்களா. அடுத்ததாக பாருங்கள் ஜிக்கு ஹெச்ஐஜே 3 லெட்டர் மிஸ்ஸு, அடுத்ததாக கேலேருந்து பி கேஎல்எம்என்ஓ 4 லெட்டர் மிஸ்ஸு, அடுத்ததாக 5 லெட்டர் மிஸ் ஆகணும். பிக்கு அடுத்து கியூஆர்எஸ்டியூ யூ மிஸ் ஆனால் அடுத்ததாக 30க்கு அடுத்து யூக்கு அடுத்து 5வது எழுத்து மிஸ் ஆகுனா பிக்கு அடுத்து என்ன வரும்னா வீன்னு வரும். அப்போ வீன்னு பாருங்கள் 3 ஆப்ஷன் இருக்குது, அப்போ நம்ம அடுத்ததாக இருக்கிற நம்பருக்கு போகணும். பாருங்கள் இங்கே 7 இருக்குது, 7 அடுத்ததாக 10 14 19 7க்கும் 10க்கும் டிஃப்ரென்ஸ் 3, 10க்கும் 14க்கும் டிஃப்ரென்ஸ் 4, 14க்கும் 19க்கும் டிஃப்ரென்ஸ் 5. இப்போ 3 4 5 வந்தால் அடுத்த டிஃப்ரென்ஸ் 6 இருக்கணும். அப்போ 19 கூட 6 சேர்த்தனா 25. அப்போ ஆன்சர் என்ன 30v25. அப்போது ஆப்ஷன் சி 30v25 என்பதே இந்த கேள்விக்கான சரியான விடை ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், இதுவும் ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்வி. ஃபாக்ஸை வந்து கேட்டுன்னு எடுக்கிறாங்க, ஃபாக்ஸை கேட் அப்படின்னு எடுத்துட்டாங்க. இப்போ ஜெராக்ஸுக்கு என்ன வரும், எஃப்க்கு சி, இதில் நமக்கு என்னென்ன டேட்டா கிடைக்குதோ அதை மட்டும் எடுத்துப்படும். எக்ஸுக்கு என்ன இருக்குது டீன்னு இருக்குது, அப்போ ஃபஸ்ட்டு லெட்டர் டி, எல்லாத்துலேயுமே டி தான் இருக்குது. அடுத்ததாக இ இருக்குது, இ இல்லாமல் எதுவுமே இல்லை, ஃபாக்ஸுக்கும் கேட்டுக்கும் இ எந்த லெட்டருமே வரல, அதனால் இ அப்படியே போட்டுக்கோங்க. வராத லெட்டர் ஏதாவது இருந்தால் போட்டு குழப்பிட்டுருக்குறாரு, இருக்கிற லெட்டர் இ இருக்குன்னா அந்த இ அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்ததாக ஆறு இருக்கா, ஆறும் இதில் எங்கேயுமே குறிப்பிடல, அதனால் ஆறுக்கு ஆர். அடுத்ததாக ஓ குறிப்பிட்டிருக்காங்களா, எஸ், ஓக்கு ஏ, அப்போது டிஇஆர்ஏ. அடுத்ததாக லாஸ்ட் லெட்டர் எக்ஸ், எக்ஸுக்கு நம்ம ஆல்ரெடி அர்த்தம், எக்ஸுக்கு டி, அப்போ டிஇஆர்ஏடி. ஆப்ஷன் டியில் இருக்குங்களா டிஇஆர்ஏடி. புரியுதுங்களா, இல்லாததை போட்டு குழப்பிக்கக்கூடாது, இல்லாததுக்கு அதே வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஆன்சர் வந்துடும் டிஇஆர்ஏடி. அடுத்ததாக பாருங்கள், இஃப் த ஃபோன் இஸ் கோடட் as SKRQH how will radio be coded? ஃபோன் என்ற சொல் SKRQH என குறிப்பிடப்பட்டால் ரேடியோ என்ற சொல் எவ்வாறு குறிப்பிடப்படும்? ரொம்ப எளிமையான கொஸ்டின். பிக்கு அடுத்து என்ன அது QR, 2 லெட்டர் மிஸ் ஆகி எஸ் வந்திருக்கு, அப்போ ஆருக்கு அடுத்து பாருங்கள், ஆருக்கு அடுத்து என்ன வரும் எஸ்டி 2 எழுத்து வருங்களா, எஸ்டிக்கு அடுத்து 3வது எழுத்து யூ. இதில் ஃபோனுக்கு அடுத்து தான் பிக்கு அடுத்து என்ன வரும் QR, அதுக்கு அடுத்து தான் எஸ் வரும். ஸோ 2 லெட்டர் மிஸ்ஸு, அதே மாதிரி இங்கே 2 லெட்டர் மிஸ் பண்ணி RST மிஸ் பண்ணி யூ வரும். யூவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஆப்ஷன் தான் இருக்கும். இந்த கேள்விக்கான சரியான விடை இது தான். இதுக்கு மேலே நம்ம இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த டைம் 100 hours ஆஃப்டர் 7 AM? முற்பகல் 7 மணி 100 மணி 7 மணிக்கு 100 மணி நேரத்திற்கு பிறகு நேரம் என்ன? ஒன்றும் இல்லை, சிம்பிள் கான்செப்ட். இன்றைக்கி இப்போ 7 மணி சரிங்களா, காலையில் 7 AM இப்படி வச்சுப்போம், 7 மணி 100 மணி நேரத்திற்கு அப்புறம் டைம் என்னவா இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, 100 மணி நேரம் கொடுத்துருக்கிற டேட்டா 100 மணி நேரம். இப்போ இந்த 100 மணி நேரத்தில் நம்ம எத்தனை நாள் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு நாளுக்கு 24 மணி நேரம். இந்த 24ஆல் 100 வகுத்தனா எவ்வளோ வரும்? இப்போ 7 மணி டைம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ டைம் 7 மணி. இந்த 24ஆல் வகுத்தனா 4 நாள் போனால் 96 மணி நேரம் போயிடும். இல்லைங்களா, 4 நாள்னா 96 மணி நேரம் போயிடும். அப்போ இன்றைக்கி திங்கக்கிழமைனா செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி, வெள்ளிக்கிழமையே வந்துடும் ஓகேங்களா. செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளின்னு 4 நாள் போயிட்டு வெள்ளிக்கிழமையே வந்துடுதுன்னா அப்போது டைம் 7 மணி தான் இருக்கும். காலையில் 4 நாள் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு, 7 மணின்னு இருக்குது. மிச்சம் எத்தனை மணி நேரம் இருக்குது? 100 மணி நேரத்தில் 4 மணி நேரம் இருக்குது. அப்போ 7 மணி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மிச்சம் இருக்கிற 4 மணி நேரத்தை இந்த 7 மணி கூட ஆட் பண்ணனா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். இது AM ஓகேங்களா, காலையில். அப்போ ஆட் பண்ணனா 11 மணி, காலை 11 மணி. அப்போ ஆன்சர் என்ன 11 மணி 11 AM. புரியுதுங்களா? இப்போ 7 மணி டைமு 100 மணி நேரம் கழிச்சு கேட்குறாங்க. இந்த 100 மணி நேரத்தை 24 மணி நேரம் கழிச்சுன்னா 4 நாள் 4 மணி நேரம் கிடைக்கும். சரிங்களா, 4 நாள் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுது. அடுத்ததாக ஒரு 4 மணி நேரம் பேலன்ஸ் இருக்கும். இந்த 4 மணி நேரத்தை இருக்கிற 7 மணி கூட கூட்டினா 11 மணி, காலை 11 மணி. ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான தேர்வில் தமிழையும் மேக்ஸையும் பார்த்துட்டோம். அடுத்த வார தேர்வில் இப்போ நம்ம லாஸ்ட்டு 3 வாரமாக பார்த்துட்டு இருந்த சொல்லகராதி ஓகேங்களா, அழகு 2ல் இருக்கிற சொல்லகராதி டாபிக் 1 சப் டாபிக், ஃபஸ்ட் டாபிக், செகண்ட் டாபிக், 3 சப் டாப்பிக்கும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ரிவிஷனில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இவ்வளோ நாள் நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோன்னா கொஸ்டின் சப் டாபிக் ஃபஸ்ட் டாப்பிக்கில் 40,
செகண்ட் சப் டாப்பிக்கில் 30, தேர்ட் சப் டாப்பிக்கில் 30. மொத்தமாக 100 கேள்விகள் பார்த்துருக்கோம் இந்த சொல்லகராதிக்கு மட்டுமே. ஓகேங்களா, நம்ம வாரம் வைக்கிறதால ஒரு சப் டாப்பிக்காக பிரித்து பார்க்குறதால கேள்விகள் எண்ணிக்கை குறைவாக தெரியலாம். ஆனால் நம்ம இந்த சொல்லகராதிக்கு மட்டும் 100 கேள்விகளை பார்த்துருக்கோம். ஏன்னா இந்த 100 கேள்விகளுக்கான இதுக்கு முன்னாடி நம்ம டெஸ்ட் பார்த்ததுக்கான கொஷின்ஸ் PDF வந்து நான் டெலகிராம் சேனலில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் ஒரு சில டாபிக்ஸ் நம்மளால் சப் டாபிக் 1 முடிக்கும் போதும் செகண்ட்லேயும் ஒரு சில சப் டாபிக் வந்து இந்த சப் டாபிக் கீழே வர டாபிக்ஸு ஒரு சிலது நம்மளால் கிளாஸ் எடுக்க முடியாமல் இருந்திருக்கும். அதுக்கான வீடியோ போட முடியாத டைம் இருந்திருக்காது. ஓகேங்களா, வீடியோ போடாததுக்கு காரணம் டைம் இருந்திருக்காது. ஸோ அந்த விடுபட்ட டாபிக்ஸ் எல்லாத்துக்குமான வீடியோ இந்த வாரத்தில் வந்துடும். ஓகேங்களா, ஆக மொத்தத்தில் நம்ம சொல்லகராதியில் கொடுத்துருக்கிற எல்லா சப் டாப்பிக்கும் நம்ம சேனலில் வீடியோ இருக்கும், ப்ரீவியஸ் இயர் கொஷினோடு இருக்கும். ஓகேங்களா, கண்டிப்பாக இந்த டெஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட மார்க்கை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், 40க்கு எத்தனை மார்க் அப்படின்னு. ஓகேங்களா, அடுத்ததாக இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். ஜிஎஸ்க்கு நிறைய பேர் கிளாஸஸ் கேட்டிருந்தீங்க. நானும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து. ஓகேங்களா, யூனிட் 8லேருந்து போட்டிருந்தேன். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜிஎஸ்க்கு யூனிட் 8ல் கவர் ஆகிற எல்லா லெசனையும் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கடுத்து தான் பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜாகிரஃபின்னு இந்த மாதிரி கிளாஸ் கொண்டு போகலான்னு இருக்கேன். உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் யூனிட் 8லேருந்து கேள்விகள் அதிகமாக வரும். இப்போ யூனிட் 6லேருந்து கேள்விகள் அதிகமாக வரும். அதை நம்ம ஃபஸ்ட்டு கவர் பண்ணி முடிச்சிட்டோன்னா அடுத்து நம்ம டாபிக்ஸை கொண்டு போயிடலாம். ஓகேங்களா, நான் இப்படி பிளான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, அடுத்ததாக வேறு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக கருத்துக்கள் இந்த வீடியோ சார்ந்தோ டெஸ்ட்டு சார்ந்தோ ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். முக்கியமாக உங்களோட மார்க்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.